ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கு உண்டான கமெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம இப்போ வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்கிட்டும் ஒரு மொபைல் தான் இருக்குது. அவங்களோட மொபைல் உடஞ்சிருச்சு. நாங்கள் 2 பேருமே அந்த மொபைலை தான் ஷேர் பண்ணிக்கிறோம். அதனால சரி, எங்களுக்கு அமேசான் பே லெட்டர்லேருந்து எங்களுக்கு ஒரு 25,000 வந்து கிரெடிட் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்மகிட்ட ஃபோன் இல்லையே, நம்ம ஒரு நல்ல ஃபோனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, அதனால நல்ல ஃபோனாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சரி நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே இருக்க ஃபோன் இது தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, அது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, பேக்கேஜ் வந்து டேமேஜாக இருக்குது, அதனால ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டெலிவரி பாய் கிட்ட இருந்தோம், எங்கள்கிட்ட எந்த காலுமே வரல. அதனால சரி நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அமேசான்லேயே ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் கேட்கும்போது இந்த மாதிரி பேக்கேஜ் வந்து டேமேஜாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் திருப்பி அதே மொபைலை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோனுக்கும் நாங்கள் ஒரு 3 days வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபோனும் அதே மாதிரி தான். எங்களுக்கு யாருமே டெலிவரி பாயும் யாருமே எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை. உங்களது வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சின்னு சொல்லி வந்துச்சு. சரி, நாங்கள் என்னென்னு கேட்கலான்னு சொல்லி கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணும்போது அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து அட்ரஸ் சரியாக போடலை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம். எல்லாமே இது கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு 5,000 ஹெட்செட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. அது ஏன் இது மட்டும் எங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு கேட்டோம். எங்களோட பக்கத்தில் இருக்கிற இஷ்யூனால தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே அப்படின்னு சொன்னோம். இதுக்கு நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா, எங்களுக்கு வந்து திருப்பி எங்களுக்கு 1 day வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுங்க, ஏன்னா ஃபால்ட் எல்லாமே உங்களுது தான் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அது வந்து அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதனால அவங்ககிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நாங்கள் ரொம்ப வந்து வெக்ஸ் ஆகிட்டோம். ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் கேன்சல் ஆனோடனே ஒரு பொய்ன்னு ஆகும்ல, அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப அப்படி இருந்துருந்துச்சு. இப்போ ஃபோனே வேண்டாம், பேசாமல் இந்த ஃபோனே நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டேன். சரி, ஹஸ்பண்ட்லாம் சரி திருப்பி அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி ஒருத்தர் மாற்றி அப்படியே மாற்றிட்டே இருந்தாங்க. திருப்பி கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அதே ரீசன் தான் சொன்னவங்ககிட்ட திருப்பி ஒரு 4-5 பேர்கிட்ட அதே ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அதே கதையை தான் சொன்னாங்க எங்களுக்கு. இல்லை இந்த பக்கம் இந்த வாட்டி சாரி, ப்ளீஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்டர் போடுங்க, உங்களுக்கு நாங்கள் கரெக்டாக வர மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு ஒரு மேல் அதிகாரிக்கிட்ட நாங்கள் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நாங்கள் கேட்டிருந்தோம் 1 day எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள், ஃபால்ட் எல்லாமே உங்களோடது தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, 1 day வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணல, எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் மொபைல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் என்னோட மேல் அதிகாரிகிட்ட பேசிட்டோமா, அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அப்படின்னாங்க. திருப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன வந்துச்சுன்னா, எங்களுக்கு அமேசானில் வந்து ஒரு 371 ரூபா வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. என்னன்னே புரியல. நம்ம திங்ஸும் வாங்கலை, நம்ம வந்து அதுக்கு உண்டான எதுவுமே நாங்கள் பண்ணவே இல்லை. திடீர்னு பார்த்தா என்னென்னா, நீங்கள் வந்து இந்த 370 ரூபா நீங்கள் கட்டணும், பெனால்ட்டி மாதிரி போட்டிருக்காங்க. அது நாங்கள் ஏன்னு கேட்டு நாங்கள் திருப்பி மெசேஜ் பண்ணதுக்கு நாட் ரெஸ்பான்சிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் கூடமே அது ஃபோன் எடுக்கல, எதுவுமே பண்ணலை, எங்களுக்கு ரீப்ளேவே கொடுக்கல. சரி, ஓகே, நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், என்னங்க ஒரு 2 days கழிச்சு நீங்கள் பண்ணுங்கள், கண்டினியூவாக பண்ணாதீங்க அப்படின்னு. திருப்பி 2 days கழிச்சு நான் நேற்று பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஃபோனே எடுக்கல. அப்புறம் ஈவினிங் டைமில் எடுத்தாங்க. ஈவினிங் டைமில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னொரு நம்பர் தரோம், நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டு நாங்கள் பே பண்ணிட்டோம். எங்களால் அது என்ன எங்களோட இஷ்யூ தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பே பண்ணிட்டோம். அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா எங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் திருப்பி அவங்ககிட்ட கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க, ஏன் அந்த மாதிரி கேட்டதுக்கு வந்து அவங்ககிட்ட சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லை. எனக்கு இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க கஸ்டமர் கேர்லேருந்து, இது எங்களோட ஹெட் ஆஃபீஸ் நம்பருங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஹெட் ஆஃபீஸ் நம்பர் தானே, நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பண்ணால் இந்த நம்பர் வந்து நீங்கள் தவறான நம்பரை நீங்கள் உபயோகிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, அவங்க அனுப்பிச்ச மெசேஜ் தான் ஃபுல்லாகவே, கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே மெசேஜில் தான் அவங்க அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் தான் அவங்க கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நம்ம நம்பரை வாங்கி தான் நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணுறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருப்பியும் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணலை. இப்போ நான் அந்த அமௌண்ட்டும் நான் பே பண்ணியிருக்கேன், எனக்கு உரிய பொருளை வரல, நான் ரொம்ப மன உளைச்சலுக்கும் நான் ஆளாயிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது என்ன ஏதுன்னு நான் பார்க்குறேன். இல்லை கஸ்டமர் ஒன்றும் நம்ம அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாமா, இல்லை வேறு எதுனா பேசணுமா அவங்ககிட்ட, இல்லை வேறு யாருக்குன்னா அது மூலிமா எதனா பேசணுமான்னு தெரிஞ்சுதான் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். இதே மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருந்தா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த டைம் நான் எனக்கான மாதிரி அடுத்த டைம் யாருக்குமே ஆகக்கூடாது.
அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டது இதுக்காக அது இந்த ரீசனுக்காக மட்டும்தான். ஏன்னா நான் ரொம்ப மன உளைச்சலாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணுன்ட்டு நம்ம மைண்ட் செட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது திடீர்னு கிடைக்கலன்றப்போ நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். எனக்கு அது சின்ன வயசுலேருந்து இது நான் கண்டிப்பாக இந்த வாட்டி 2 வாரம் நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 அந்த வார்த்தைக்கு சொல்கிறதுக்கு அளவே இல்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியா தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸு. மறக்காமல் இதுக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.